எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுல வந்து யுனிக்கா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு ஓகே இது ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ நாச்சியார் மாதிரி ஒரு மூவி பண்ணிட்டீங்க, பாலா சாரோட ஒரு மூவி பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அடுத்து ஒரு 5 இயர்ஸ் கேப், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ லவ் டுடே. ஸோ இந்த படத்தோட ஸ்கிரிப்டில் எந்த ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பார்ட் இருந்துச்சு? இதோட ஸ்கிரிப்ட் கேட்கறதுக்கு முன்னாடி நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் காட்டினாங்க. நான் இங்க வரும்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவங்க என்ன அதை காட்டிட்டு தான் நம்ம இப்படிதான் படம் இதோட ஃபீச்சர் ஃபிலிமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் காட்டினாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம்லயே நான் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். என்னன்னா வெரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இல்ல இது வந்து எனக்கு கண்டிப்பா வந்து யங்ஸ்டர்ஸ் நம்மளோட ஜெனரேஷனுக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும் போதே எனக்கு இந்த படத்துல ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபோன் ஸ்வாப்பிங் இந்த கான்செப்ட் உங்களோட படத்துல இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நான் இந்த மாதிரி ஃபோன் ஸ்வாப் பண்ண என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஏதாவது ஸ்டோரிஸ்? சொல்லல, ஆனா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் வந்துச்சு. இந்த ஃபோன் ஸ்வாப்னால என் வாழ்க்கையே போகிற மாதிரி தெரியுது. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணிருக்காங்க. ஆமா. ஓகே, ஸோ வந்து இந்த ட்ரெய்லருக்கே ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக படம் வந்து November 4 வருது தியேட்டர்ஸில். ஒரு சூப்பர்வான ஒரு ஹிட் மூவி ஆக போகுது அப்படிங்கிறது நோ டவுட். ஸோ ஃபில்மி ஃபோக்கஸ் தமிழ் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தேங்க்யூ வானா ஃபார் திஸ் டைம். கண்டிப்பா November 4 போய் பாருங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஓகே, என்னன்னா இந்த படம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு. ஓகே, ரைட், நம்மளுக்கு நடந்தது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்தது, நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி தெரியும் இந்த படத்துல. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து ட்ரெய்லர் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, ரொம்ப என்டர்டெய்னிங்கா அப்படிதானே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாரும் எனக்கும் அதான் சொன்னாங்க. பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் a fun மூவி. அதுவும் not the point. It's not just a fun movie. இந்த படத்துல நிறைய இமோஷன்ஸ், நீங்க அழுகுறது பாப்பீங்க, கோவப்படுறது பாப்பீங்க, ரொமான்ஸ் பாப்பீங்க, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு இந்த படத்துல. ஃபேமிலியோட கிட்ஸோட நீங்க தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்கலாம். நல்ல ஒரு மூவி பார்த்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு ஃபீலிங்கோட இந்த படம் பார்த்துட்டு நீங்க போற மாதிரி இருக்கும். தியேட்டர்ஸ்ல லவ் டுடே மூவி ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் போய் பாருங்க. Thank you so much. Thank you for the focus. Thank you so much. Thanks.